ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்ஜிலிங்கோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சிங்கி கார்ல ஏறி அந்த ஹனி கூட உட்காந்துட்டு இருந்தா. அவ கையில இருக்க நோட்டீஸ பார்த்துட்டு, யார் இந்த பையன் அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹனி கேக்குறா. இது என்னோட கசின்னு சிங்கி சொல்ல, ஓ நீ அந்த பொண்ணா அப்படின்னு ஹனி யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீ ஹனி தானே அப்படின்னு சிங்கி கரெக்டான கேள்வியை கேட்டுடுறா. ஹே அது எப்படி உனக்கு தெரியும்னு ஹனி கேட்டுட்டு இருக்கா. உன் போட்டோவை அந்த போட்டோகிராஃபர் பையன் மாட்டி வச்சிருந்தான். நீ ஊகாவோட ஃப்ரெண்டுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஓ அதனாலதான் மேடம் தைரியமா என் கார்ல ஏறினீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் கூட என்னடா அப்பாவித்தனமா ஏறிட்டாலேன்னு பார்த்தேன்னு ஹனி சொல்ல, எப்பவுமே நான்லாம் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ போன் வருது. என்னோட இயர்பாட்ஸ் அங்க டிராக்குள்ள இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு ஹனி கேட்க சிங்கியும் ஓபன் பண்றா. பார்த்தா அதுல நிறைய லாட்டரி சீட் ஸ்கிராச் பண்ணி வின் பண்ணுவாங்கல்ல அது இருக்கு. அதெல்லாம் போன் பேசி முடிச்சுட்டு, என்ன அவ்வளவு இருக்குன்னு பாக்குறியா? லாட்டரி டிக்கெட்ல அப்பப்போ சில சமயம் நமக்கு காசு விழும்ல, அது நமக்கு குட்டி குட்டி சர்ப்ரைஸ கொடுக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹனி சொல்ல, அப்படியான்னு சிங்கி கேக்குறா. அது கூடயா நம்புற? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறைய காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் பெருசா பணம் விழுந்துராதான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, நானும் தான் பணக்காரி ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சிங்கியை பேசிட்டு இருக்கா. ஹனி பாக்குறா. இந்த மாதிரி ஊகாக்கு ஒரு அழகான கசின் இருக்க விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு கேட்க, எனக்கு கூட தான் ஊகான்னு ஒரு கசின் இருக்கதே தெரியாது. இந்த கஷ்டம் வராட்டி தெரியாமலே போயிருந்திருக்கும்னு சொல்ல, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஊகாவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹனி கேக்குறா. நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம சிங்கி அமைதியா இருக்கா. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நல்ல பையன் தான், எது கொடுத்தாலும் ரொம்ப திறமையான பையன், அந்த மாதிரி பசங்க எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டதும் சிங்கிக்கு அப்செட் ஆயிடுது. ஒரு வேலை 2 பேரும் லவ் பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்போ கார் வந்து நிக்குது. ஹனிய பத்திரமா வெளியே கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ஊகா கொடை எடுத்துட்டு டிரைவர் சீட்டு கிட்ட போறான். ஆனா அப்பன்னு பார்த்து சிங்கி பேசஞ்சர் சீட்ல இருந்து இறங்குறா. இப்ப ஊகாக்கு எங்க போறதுன்னு தெரியல. நீ என்ன பண்ற கார்லன்னு கேட்டுட்டு இருக்கான். உன் கொடையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு சிங்கி கண்டுக்காம நேரா உள்ள போயிடுறா. போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் ஊகாவோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹனி என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காளோ அதெல்லாம் கொண்டு வந்து ஊகா உள்ள வைக்க, இப்ப ஊகாவோட அம்மாவும் ஹனி கிட்ட போயிடுறாங்க. ஹனி வண்டியான்னு கேட்டுட்டு சிங்கிக்கு இன்னும் கொஞ்சம் சோகமாயிடுது. அதனால யார பத்தியும் கண்டுக்காம அவ பாட்டுக்களோட ரூம்குள்ள போறா. ஆனா நம்ம ஊகாவோட கண்ணு மட்டும் சிங்கி மேலேயே இருக்கு. கோச்சிட்டா போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். ஹனி கூப்பிட்டு திங்ஸ் இன்னும் இருக்குடா, அதெல்லாம் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை கார் கமிச்சு வச்சிடுறா. ஆனா அப்பயும் ஊகா மறுபடியும் உள்ள வரவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு நேரா சிங்கி ரூம்க்கு போயிடுறான். சிங்கி ரொம்ப மழையில நனைஞ்சு வந்திருக்க பாரு, தண்ணி சூடா கொண்டு வந்திருக்கேன், இத குடி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்கான். ஆனா அதையும் கண்டுக்காம உட்காந்துட்டே இருக்கா. தலை நனைஞ்சிருக்க பாரு, தோட்டிக்கோன்னு துண்டும் குடுக்குறான். அதையும் சிங்கி கண்டுக்கவே இல்ல. அவ தலையிலேயே துண்டை போத்தி விட்டுட்டு, பரவாயில்லையே போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம சிங்கி இருந்துட்டு இருக்கா. இது மழையில நனைஞ்சு வீணா போயிடுச்சு, இதை எப்படியாவது காய வைக்கணும்னு சொல்றா. இதை நான் சரி பண்ணி தரேன், நீ நல்லா சுடு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஊகா அங்கிருந்து கிளம்பி வெளியே போறான். இங்க பார்த்தா ஊகா கிட்ட ஒரு ப்ராடக்ட் எல்லாம் கூட செய்ய சொல்லியிருந்தால அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹனி தான் போல. ஏய் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊகா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். டேய் சூப்பரா பண்ணிருக்கடா, செம்மையா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் போல, பக்கத்து ஊருக்கு போய் நீ பண்ற மாதிரி இருக்கும், அது நீ பண்ணனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்ல. அப்படியா, யாருதான் காசு வேணான்னு சொல்லுவா, எனக்கும் இப்ப காசு தேவைதான், ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் பேசுறத சிங்கி மாடியில இருந்து கேட்க ஆரம்பிக்கிறா. சரி எப்பவுமே உனக்கு 80 எனக்கு 20, ஆனது தடவை உனக்கு 70 எனக்கு 30 வேணும் அப்படின்னு உடனே எங்க ஹனி சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு ஊகாவும் ஒத்துக்கிறான். என்னடா உடனே ஒத்துக்கிட்டேன்னு கேட்க, பரவாயில்ல நீ தானே ஆர்டரே புடிச்சு தர, நீ இல்லனா அந்த ஆர்டரே கிடைக்காது பாருன்னு ஊகா சொல்ல, சரி ஓகேன்னு 2 பேரும் சியர் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி பாக்குறா. மறுபடியும் நேரா உள்ள கிளம்பி போயிடுறா. அப்போ நீ எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்ததானே, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு 2 டிக்கெட் இருக்கு, ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு டைம் இல்ல, என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். டேய் இல்லடா போயிட்டு வாடா ப்ளீஸ், கன்சிடர் பண்ணு அப்படின்னு மறுபடியும் கேட்டு பாத்துட்டு இருக்கா. இல்லையா அம்மா கடையிலேயே நாங்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து வேலை இருக்கு, சோ என்னால பார்க்க முடியாது, நீ என்ன பண்ற, நம்ம ஃப்ரெண்ட் யாரையாவது கூட்டிட்டு நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு இருக்கான். இங்க ஹனி வீட்ல இருந்து கிளம்புறா. அவங்க அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு போயிட்டு வர ஆண்டி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, நீ தாண்டா லக்கி கேட்டு, நீ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிங்கி மறுபடியும் எதையும் கண்டுக்கல, அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் ஊகா கண்ணெல்லாம் சிங்கிட்டே போயிட்டு இருக்கு. சிங்கி கிட்ட ஹனி போயிட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி பேச ஆரம்பிக்க, ஓகே அண்ணி அப்படிங்கிற மாதிரி சிங்கி பதில் சொல்றா. அதாவது ஊகாவோட வைஃப்ங்கிற மாதிரி. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி கிண்டல் பண்றாங்க, வாயை மூடு அப்படின்னு ஊகா திட்டிட்டு இருக்கான்.
ஆனா அதெல்லாம் சிங்கி கண்டுக்கவே இல்ல. ஹனியும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஹனி, சிங்கி, ஊகா 3 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துக்கு சாப்பிடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆன்ட்டி ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. ஹனி எப்ப வெளியே ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவா, நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிங்கியை பார்த்து ஹனி, நம்ம கொஞ்ச நேரம் ஆல்கஹால் குடிக்கலாமா, ஒயின் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், இவளுக்கு வயசுலாம் கரெக்ட் அடல்ட் ஏஜ் தான். ஆனா அவளுக்கு குழந்தை மாதிரி கொஞ்சோண்டு குடிச்சா கூட ஓவரா போதை ஏறிடும். சோ அதனால அவளை குடிக்கிறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம ஊகாக்கு கால் வந்துருது, ஏதோ ஒரு இடத்த சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஊகா உடனே அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. சிங்கி பாக்குறா, ஹனிய பார்த்து இப்ப நம்ம 2 பேரும் ஒயின் குடிக்கலாமான்னு கேக்குறா. குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹனியும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க பார்த்தா வேலை பாக்கிறதுக்கு ஊகா வந்தான்ல, டாக்டரோட டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு போல, அததான் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க நம்ம ஹனி வேற மெசேஜ் பண்றா, நீ வரவே இல்ல, நாங்க 2 பேரும் ஒயின் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அவளை ரொம்ப குடிக்க விடாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டு ஊகா வேலை பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் வராரு. என்னடா ரொம்ப செலவாகுமா அப்படின்னு கேட்க, செலவா? டாக்டர் அங்கிள், உங்களுக்கு என்னோட கணக்குல எப்பவுமே ஃப்ரீ தான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சரி பண்ணிடுறேன், இன்னைக்கு ஃபைனல் மேட்சை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சிங்கியும் ஊகா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்காங்க, அதுல மெசேஜ் போட்டிருக்கா, நான் அன்னி கூட குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு வந்துட்டு இந்த நோட்டீஸ் எல்லாம் ஊர் ஃபுல்லா கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சிங்கி பேசிட்டு இருக்கா. ஊகா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாக்குறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துட்டே இருக்கு. சிங்கி கேட்டுட்டு இருக்கா ஹனிட்ட, நீயும் ஊகாவும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்க, நானும் ஊகாவுமா ஒரு 2 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல, அப்பதான் அவனும் ஸ்கூல் படிக்கிறது நிறுத்திட்டான், அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல அவனுக்கு ரிப்பேர் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு கடை ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஒரு தடவை நிறைய பொறுக்கி பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போயிட்டு இருக்கும் போது வந்தப்போ ஊகா தான் வந்து சின்ன பையன் தான் என்னை வந்து காப்பாத்துனான். அதனால அவன் மேல எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கியும் சொல்லிட்டு இருக்கா. ஊகா எப்பவுமே சில வார்த்தைகள் தான் பேசுவான், ஆனா பண்ண ப்ராமிஸ காப்பாத்துவான். ஊகாவை யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கிக்கிட்டா அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பரை சேர்த்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரொம்ப திறமையான பையன், இன்னும் கொஞ்ச நாள் போனா நல்ல பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமா ஹனி புகழ்ந்துட்டே இருக்கா. ஹனி எடுத்து இந்த 2 அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட் கொடுத்து, இந்த டிக்கெட் நான் கொடுத்தேன், அவன் வாங்கிக்க மாட்டேங்கிறான், நீ அவன் கிட்ட கொடுத்து பாருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சிங்கியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சிங்கி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கா, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா அங்க வந்துட்டான். என்ன மேடம் 2 பேரும் முடிச்சிட்டீங்களா, கிளம்பலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹனிய கூட்டு போறதுக்கு அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் வந்துட்டு, அக்கா போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹனியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ சிங்கியும் ஊகாவும் மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் நான் வரும்போது என்ன பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ மெதுவா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, அவங்க ஏதோ உனக்கு புதுசா வேலை பிடிச்சு கொடுத்துருக்காங்களா, நீ பிசினஸ் ட்ரிப்புக்கு போறியா, காசு சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம் தான், ஆனா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸும் பண்ணணும், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட் இருக்கு, இத போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். அதான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, போயிட்டு கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான்னு சிங்கி கேட்க, ஊகா பாக்குறான், அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கும் அவளுக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு சொல்ல, அவதான் உன பாக்கும் போதெல்லாம் ஆண்டு பாத்துட்டு இருக்கா, உன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்புறம் என்ன போய் லவ் பண்ண வேண்டியதானு கேட்க, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இதுல உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஊகா கத்த ஆரம்பிக்கிறான். சம்பந்தம் இல்லதான்னு சொல்லிட்டு சிங்கி அந்த டிக்கெட்லாம் அங்கே கீழே போட்டு கிளம்பி போயிடுறா. ஊகாக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே சுத்தமா தெரியவே இல்ல. சிங்கி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து ஊகாக்கு மெசேஜ் பண்ணலான்னு பாக்குறா, நான் எனக்கு தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், அதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு. ஆனா எதுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் ரிப்ளை பண்ணாம அமைதியா விட்டுடுறா. அப்பன்னு பார்த்தா நைட்டு திடீர்னு வீட்டுல இருந்து ஊகா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு மெசேஜ் வேற பண்ணிருப்பா போல, போஸ்டர் ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லையா ஊகா. ரிப்ளை பண்ணாமலே போறான், வேணும்னே தான் போறான்னு சொல்லிட்டு சிங்கி பயங்கரமா கத்திட்டு இருக்கா. கரெக்டா அவ வீட்டுல கதவை சாத்தும் போது கதவுல இருந்து ஒரு கண்ணாடி உடைஞ்சு விழுந்துருது. சத்தம் கேட்டு ஊகாவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிடாத, நான் நாளைக்கு ஊகா வந்ததும் நல்லபடியா மாத்த சொல்றேன், பார்த்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஊகா வெறியோட போறவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கேம் விளையாடுறதுக்கு போறான். மின்னல் வேகத்துல விளையாடுறான் வெறி பிடிச்ச மாதிரி. இவனுக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு, இப்படி விளையாடிட்டு இருக்கான், மனுஷன் கூட விளையாடுவானா, சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து போயிட்டு இருக்க. ஊகாக்கு மைண்ட் ஃபுல்லா சிங்கி தான் ஓடிட்டு இருக்கா. சிங்கி சொன்னால, கொஞ்சம் காசு நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா நீ ஹாப்பியா இருக்கலாம், கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேணாம், நிம்மதியா சாப்பிடலாம், நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போதையில வளர்னால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவனே பிஹேவ் பண்ணிருக்கான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். சரி இப்பயாவது நம்ம ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சிங்கிக்கு, சரி ஓகே நாளைக்கு போலாம், நம்ம அந்த நோட்டீஸ் எல்லாம் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா பார்த்தா சிங்கி அதுக்குள்ள இவனை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கா போல. அனுப்புற மெசேஜ் போயே சேர மாட்டேங்குது. பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கா போரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு ஊகா நேரா வீட்டுக்குள்ள போறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சிங்கி எல்லாரும் சேர்ந்து நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்டா குடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, அவன் மண்டையவே காட்டி ப்ரோமோட் பண்ண, பரவாயில்லடா உன் தலையும் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமா இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஊகா சிங்கி எந்த கடையில நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காளோ அங்க வந்துடுறான்.
அங்க வந்துட்டு அவளுக்கு உள்ள ஒட்டி தர பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறான். சிங்கி பாக்குறா. நானும் அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் கேட்டேன், உள்ள ஒட்டுறதுக்கு விடவே இல்ல. இவனை பார்த்தோன்னு பல்ல காட்டிட்டு விட்டுருவாள்கன்னு சொல்லிட்டு சிங்கி திட்டிட்டு போஸ்டரே ஓட்டிட்டு வரா. இந்த கடையில ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊகா சிங்கிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். சாப்பிட்டு பாரு, உங்க ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்காது, ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு ஊகா சொல்ல, நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றா. புடிச்சிருக்கா, அப்போ இன்னொன்னு வாங்கிட்டு வரேன்னு ஊகா கிளம்புறான். இன்னும் இப்பதான் முதல் வாயே இதுல வைக்கிறேன், நான் உன்ட்ட இன்னொன்னு வேணும்னு கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி கடுப்பாயிட்டு இருக்கா. கொஞ்சம் லேட்டா மெசேஜ் பண்ணேன், அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன குரூப்பை விட்டு வெளியே தூக்குவியா அப்படின்னு கேட்க, உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குப்பா, உன் வேலையில இந்த பிசினஸ் வச்சு நான் உனக்கு தடை போடவே கூடாதான், உன் வேலையை நீ பாத்துக்கோ, இந்த போஸ்டர் ஒட்டுற வேலை எங்களோட வேலை, அது எப்படி பாத்துக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் பர்சனல் லைஃப்ல அந்த அளவுக்கு நான் உள்ள வந்திருக்க கூடாதான், என்னதான் நம்ம ஃபேமிலியா இருந்தா கூட உனக்கும் எனக்கும் பவுண்டரிஸ் இருக்குல்ல, நானும் அதை மீறி வரமாட்டேன், நீயும் மீறி வராத, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிங்கி கிளம்பி போயிட்டு இருக்கா. இதுக்கும் மேல சண்டை போட வேண்டாம் அப்படின்னு. சிங்கி அடுத்த நாள் காலைல கீழே இறங்கி வரா. இன்னைக்குதான் அவங்க பார்லர் புதுசா நோட்டீஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா புதுசா ரீஓபன் பண்றாங்க போல. இன்னைக்கு கஸ்டமர் கூட்டமா வந்து குவிய போகுதுன்னு சொல்லிட்டு சிங்கி, ஊகாவோட அம்மா, அசிஸ்டன்ட் 3 பேரும் கதவை திறக்க காத்து வாங்கிட்டு இருக்கு, ஒரு ஜீவன் கூட இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, யாரு இவ்வளவு காலங்காத்தால வருவா, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாலன்னு சொல்லிட்டு சிங்கி யோசிக்கிறா. ஊகா அங்க வரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல யாருமே வரலன்னு சிங்கி சொல்றா. சீக்கிரம் வந்துருவாங்க, எனக்கு கவலைப்பட வேண்டாம்னு ஊகாவும் வந்து மோட்டிவேட் பண்ணிருக்கான். சரி ஓகே, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சிங்கி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. சிங்கி ஊகாவை வண்டியில ஏத்திட்டு ஊரு ஃபுல்லா இன்னும் மறுபடியும் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஊகாவோட அம்மா ஓபன் பண்ண லேடிஸ் எல்லாம் முதல் ஆளா கிளம்பி வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டைல், எனக்கு இந்த ஸ்டைல்னு சொல்லிட்டு. நாங்க 2 பேர் தான் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரே டைம்ல பண்ண முடியாது, எல்லாருக்கும் டோக்கன் நம்பர் கொடுக்குறேன், வரிசையா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊகாவோட அம்மா விதவிதமா அழகழகா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. சிங்கி வரா. ஆன்ட்டி எப்படி கலக்கிடும் பாத்தீங்களா, சூப்பர், கூட்டம் வந்துட்டே இருக்கு, நமக்கு வர அடுத்தடுத்து புக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஊகா வேற ஏதோ வேற ஊருக்கு போறான் போல, நம்மளால வேற அவன் ஹெல்ப்ப வாங்கிக்க முடியாது, நம்மளே தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு வழியா வந்த எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் யார் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்து வைக்கிறாங்க. கரெக்டா அந்த ஊருக்கு இந்த நம்ம சிங்கியோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது கூட அவங்க அம்மா ஓவரா பேசி அமுச்சு விட்டாங்கல்ல, அந்த பையன் பேரு மெங்கு. அந்த பையன் அங்க வந்து இறங்குறான். இந்த ஊர்ல எங்க போய் சிங்கியை தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அங்க போஸ்டர் ஒட்டி இருக்கு, சிங்கியும் அந்த போஸ்டர்ல இருக்கால. அதை பார்த்துட்டு பார்லருக்கு போனா போதும் போலயேன்னு சொல்லிட்டு அந்த மெங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து ஊகாவும் அந்த பக்கத்து ஊருக்கு போயிருக்கான். அங்க போய் தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். சின்சியரா அவன் வேலை பார்த்துட்டே இருக்க, டெய்லி டைம் ஆயிட்டே இருக்கும்டா, நீ போயிட்டு வரதுக்கு இங்கே ஒரு வாரத்துக்கு தங்கிருன்னு சொல்ல, பாட்டிக்கு நாங்க இருந்தாதான் கரெக்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சோ நான் வந்துட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த 2 டிக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் ஹனி கிட்டே கொடுக்குறான். சிங்கியால கூட உன்னை வர வைக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹனி கேட்டுட்டு இருக்கா. இங்க சிங்கி ஊகாவோட அம்மா எல்லாம் வெளியே வந்து எல்லா கஸ்டமரையும் ஒரு வழியா அனுப்பி முடிக்கிறாங்க. எப்படி ஹலோ சொல்றது அப்படின்லாம் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு நம்ம சிங்கி கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஊகாவோட அம்மா, இல்லம்மா நம்ம வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும் தானே கொடுக்குறோம், இப்ப எல்லாம் ஐப்ரோ டாட்டூ எல்லாம் பண்றாங்க, அதை நான் போய் கத்துட்டு வரவான்னு கேட்க, ஆண்டி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், முதல்ல இதை மட்டும் நம்ம ரெடி ஆகலாம், சூப்பரா பெர்ஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் வாசல்ல நின்னு பேசிட்டு ஹலோ சொல்லி பழகிட்டு இருக்கும் போதே அங்க மெங்கு வந்துடுறான். ஹலோன்னு மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, மெங்கு நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, உன்ன பாக்கதான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி அந்த ஊரோட ஃபேமஸ் ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டு மெங்க கிட்ட குடுக்குறா, நல்லா இருக்கும் கூடி அப்படின்னு. மெங்கும் பக்கத்துல உட்காந்துட்டு, இல்ல சிங்கி உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன், நீ என்ன கூட்டு போன உங்க வீட்டுக்கு, ஆனா நீங்க வந்தது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, பீஜிங்ல இருக்க ஃபேமஸான கேக் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இவ்வளவு தூரம் ஏதாவது ஐஸ் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்திருக்கியா, செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேவரா சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் நம்ம ஊகாவோட அம்மாவும் அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. பையன் பார்க்க பலபலன் இருக்கான், பணக்கார பையனா இருப்பான் போல, சிட்டி பாய் வேற அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சிங்கி பாத்துட்டு இருக்கா, கேக் பிரிக்க வேண்டாம், நான் ஆன்டி கிட்ட ஊகா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்ஸ் குள்ளேயே வச்சிடுறா. போய் ஆண்டியை பார்த்து பேசிட்டு வரலான்னு அங்க இருந்து கிளம்புறா. ஊகாவோட அம்மா ஒன்னும் தெரியாத மாதிரி உள்ள வந்து நின்னுட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் அதே மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். ஆண்டி இந்த கேக் பீஜிங்ல ரொம்ப ஃபேமஸ், இவன் என் ஃப்ரெண்டு, இதை வாங்கிட்டு வந்திருக்கான், இவனுக்கு நான் ஏதாவது ஹோட்டல் பார்த்து தங்க வச்சுட்டு வரேன், இந்த கேக்கை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படி என்ன கேக்கு ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஓபன் பண்றான். இங்க பாருங்க மேடம், இந்த கேக்கு ஒரு கேக்கோட விலை அதுவும் இத்தனோண்டுதான் இருக்கு, 5500 ரூபாயா அப்படின்னு சொல்ல, 5000 ரூபாய் கேக்கா, பாடா உள்ள வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வேகமா ஊகாவோட அம்மாவும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க சிங்கியும் மெங்கும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஊகாவோட ஃப்ரெண்டு ஆப்போசிட்ல வந்துடுறான். சிங்கி யாருது, எங்க போற அப்படின்னு கேட்க, இவன் என் ஃப்ரெண்டு, இவனை ஹோட்டல்ல போய் நான் விட்டு வந்துடுறேன்டான்னு சிங்கி சொல்றா. டேய் நீ போட்டிருக்க ஷூ தாண்டா நாங்களும் போட்டிருக்கோம், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஆனா உன் ஷூ கொஞ்சம் டல்லா இருக்கு, எங்க ஷூ கொஞ்சம் பல இருக்கு,
ஃபர்ஸ்ட் காப்பிலேயே இது பெஸ்ட் காப்பிடான்னு சொல்ல, இது ஃபர்ஸ்ட் காப்பி இல்ல ஒரிஜினல்னு மெங்க சொல்லிட்டு இருக்கான். இது ஒரிஜினலான்னு சொல்லிட்டு கேக்க அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏதோ மெங்க போய் சொல்ற மாதிரி. அவன் எவ்வளவு ரிச் பாய்ங்கிறது உங்களுக்கு தெரியல. டேய் தள்ளி போங்கடா, நான் போய் விட்டு வரேன் அப்படின்னு சிங்கி அங்க இருந்து கிளம்புறா. கோச்சிட்டு அவ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தால அங்கதான் வரா. மெங்கு பாத்துட்டு இதெல்லாம் ஒரு ஹோட்டல் ஆச்சு இங்கன்னு கேக்குறான். இந்த ஊர்ல அதான் பெரிய ஹோட்டல், கொஞ்ச நேரம் நீ அமைதியா வா அப்படின்னு உள்ள போயிட்டு அங்க ஆர்டரும் போட்டு நேரா கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த பையன் மெங்கையும் சிங்கையும் போட்டோ எடுத்து நேரா நம்ம ஊகாக்கு அமுச்சு விட்டுறான். பாத்தியா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஊகா அதை பாக்குறான். யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சிங்கி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஊகா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹனி பாக்குறா. ஒரு மாதிரி பதட்டத்தோட போற, கார் எடுத்து போடா, 2 வீலர்ல போகாதுன்னு காரை கொடுத்து விட்டுட்டு இருக்கா. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊகாவும் அங்க இருந்து கிளம்ப சிங்கி நேரா ரூம்குள்ள கூட்டு வந்துடுறா. நல்ல சீ வியூ இருக்கும்டா, சூப்பரா இருக்கும். ஆனா கதவை திறந்து வச்சிடாத, நைட்டு கொசு புடுங்கி எடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகா இங்க மின்னல் வேகத்துல கிளம்பி வந்துட்டு இருக்க. அதுக்குள்ள நான் உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டிக்கெட் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். இவளுக்கு ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நாளைக்கு நீ வந்து என் கூட வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் அங்க இருந்து சேர்ந்து நேரா ஃபாரினுக்கு கிளம்பி போயிடலாம். உனக்கு நீ அங்க படிக்கிறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இதை எடுத்துட்டு போ, வாங்கிக்கோ, நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கான். ஊகா கீழே வந்துடுறான். ஜன்னல் வழியா 2 பேரும் டாக்குமெண்ட் வச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டான். நீ ரொம்ப சடனா இருக்குடா, எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இன்னும் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வா, விசா ப்ராசஸ் வேற பண்ண சொல்லிருக்கேன், கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும், இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஒரு வேளை உனக்கு அந்த கண்ட்ரி பிடிக்கலனா அதுக்கப்புறமா நம்ம வேற கண்ட்ரி வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா ஊகா கதவை தட்டிட்டு உள்ள வந்துடுறான். சாரி, உன்னை வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன், என் அம்மா தான் கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல. ஆன்ட்டியா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. கையை கொடுத்துட்டு மெங்கு ஹாய் நான் தான் மெங்குன்னு கையை நீட்டிட்டு இருக்கான். சாரி கை அழுக்கா இருக்கு, ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மெங்கு நடுவுல சொல்ல ஆரம்பிக்க. அதுவும் இல்லாம நான் அவகிட்ட சில முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுறேன் அப்படின்னு மெங்க சொல்லிட்டு இருக்கான். சிங்கி நடுவுல வரா. ஊகாக்கும் மெங்குக்கும் நடுவுல ஏதோ ஒரு பேட் வேர் போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. சரி வா, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் அப்புறம் வரேன்டா, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு மெங்கு கிட்ட அவ சொல்றா. இந்த டிக்கெட்டை கையில எடுத்துட்டு போ அப்படின்னு மெங்கு கொடுக்க, நீ வா போலான்னு ஊகா அப்படியே அவள அங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வந்துட்டு இருக்கான். மெங்க பாத்துட்டு இருக்கான். பை கசின், உங்களை பார்த்ததுலயே ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஊகா வெளியே வந்துட்டு சிங்கிட்ட என்னாச்சு ஃபாரின் போறியான்னு கேட்க, சிங்கி இன்னைக்கு மேல நல்லபடியா போச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன கார்ல வந்திருக்கேன்னு கேட்க, நான் வேகமா வந்ததால ஹனி கார் கொடுத்து விட்டான்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு சிங்கியும் கேட்டுட்டு இருக்கா. பசிக்குது சாப்பிடலாமான்னு மெங்கு கேக்குறான். ரொம்ப ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா போலாம் அப்படின்னு சிங்கியும் அவனை கூட்டு வரா. 2 பேரும் சாப்பிடறதுக்காக நூடுல்ஸ் கடையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்டு திடீர்னு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஊகா ஆரம்பிக்கிறான். இல்ல என்ன ஃபாரின் கூட்டு போறதுக்காக வந்திருக்கான், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, என்ன பொறுத்தவரையா நீங்க தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உன் வாழ்க்கை இது நீ என்ன வேணா பண்ணலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாள் தங்குறதுக்கு முடிவு எடுத்தா கூட அந்த ஒரு நாள் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், ஓகேவா அப்படின்னு ஊகா கேட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தலையாட்டிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த ஹோட்டல்ல ஏதோ சிஸ்டம்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன் வருது. நான் ஹோட்டலுக்கு மறுபடியும் போயிட்டு வந்துட்டேன்னு ஊகா கிளம்புறான். ரிசப்ஷன்ல இந்த பையன் கேம் விளையாடி சிஸ்டம் ஓவர் ஒர்க் பண்ணிருப்பான் போல, சிஸ்டம் போயிருக்கு. என்னடா பண்ற, ஏன் கேம் விளையாடுற, இதுல ரேம் பத்தாதுன்னு சொன்னேன்னு ஊகா அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அங்க மெங்குக்கு அவங்க அம்மா போன் பண்றாங்க. நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரல, போலீஸ்க்கு போன் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பண்ணாதீங்கம்மா, நான் வந்து எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன், நீங்க பல தடவை என்கிட்ட சிங்கி கூட சேராதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அவளை நான் படிக்கிறதுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கேனே தவிர அவ குடும்ப கேஸ்ல நானே வாலண்டியரா போய் மாட்டிக்கல, நம்ம குடும்பம் எல்லாம் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணும்லமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா போனை வைக்கிறாங்க. ஒழுங்கா நான் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள வந்துருன்னு சொல்லிட்டு. இவன் தலையில அடிச்சிட்டு இருக்கும் போதே மெங்க கையில இருந்து போன் கீழே விழுந்துருது. போன் ஆன் ஆக மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இந்த பக்கத்து ரூம்ல ஒருத்தன் சவுண்ட் வச்சு ஓவரா டார்ச்சர் பண்ணுவான்ல, அவன் இன்னைக்கும் இங்கேதான் இருக்கான். மெங்கு போறான், கதவை தட்டுறான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா, சவுண்ட் இவ்வளவு வச்சிருக்கீங்க, குறைங்கன்னு சொல்ல, நீ யாரா பெரிய இவனா என்னன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து மெங்கு கோவம் தாங்க முடியாம ஓங்கி ஒரு குத்து விட்டுறான். என்னமோ சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஊகா வந்து பார்த்தா மெங்கோட கண்ணாடி கீழே விழுந்து அதுல அந்த ஆள் ஏறி மிதிச்சு இவங்க 2 பேரும் மாறி மாறி உருண்டு பரண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மெங்குக்கு லேசா ஒரே ஒரு அடிதான், ஆனா அந்த ஆள் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த ஆள் தாங்க என்ன ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, இல்லையே நான் அடிக்கல, அந்த ஆள் தான் அடிச்சான், இதோ இங்க ஊகா இருக்காருல அவர் எனக்கு சாட்சின்னு சொல்ல, நான் அதுக்கு சாட்சி கிடையாது, நான் சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போனேன், ஆனா மெங்கோட கண்ணாடியை அந்த ஆள் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டு இருந்தாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த கண்ணாடியோட விலை 80,000 ரூபாய், நீங்க வேணா இந்த கடையிலயாவது போய் செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அந்த ஆள் பயந்து போயிடுறான். என்னால 80,000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மெங்கு பாக்குறான், உங்கள்ட்ட நான் காசே கேட்கலையே, வேணாம் எனக்கு காசுலாம் யாரும் கொடுக்க வேணான்னு சொல்ல, பாத்தீங்களா நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீமர் மெங்க வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். சோ கேஸ் போடாம அப்படியே அதை விட்டுடுறாங்க. வெளியே வந்து தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெங்க சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குத்தி வச்சிருக்க அப்படின்னு ஊகா கேட்க, நான் பிளாக் பெல்ட்டியா, இது கூட என்னால பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு மெங்கும் கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்கான். இங்க சுத்தி சுத்தி மறுபடியும் அந்த டிக்கெட் இருக்குல்ல சிங்கி கிட்டே வந்துட்டு இருக்கு.
அந்த டிக்கெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. இது என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஊகா ஞாபகமாவே அவளுக்கு வருது. இங்க ஒரு பக்கம் இந்த தீம் பார்க் டிக்கெட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபாரின் போறதுக்கான டிக்கெட் இருக்கு. நான் இப்பன்னு பார்த்து லைட்டா கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நான் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம போன் சரி பண்ற வரைய அடுத்த நாள் காசு கொடுக்க முடியாதுல்ல மெங்கால. சோ நேரா கிளம்பி நம்ம ஊகாவோட அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். இங்கதான் தங்குறதுனா தங்குன்னு சொல்லிட்டு அவனை ஓரமா உட்கார வச்சுட்டு நம்ம மெங்கோட போனை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ நல்லபடியா அவளை கூட்டு போயிட்டு வருவியா அப்படின்னு ஊகா கேட்க, நல்லபடியா பாத்துக்குவேன், ஃபாரின்ல எல்லா ஏற்பாடும் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெங்கு பேசிட்டே இருக்கான். இதை கேட்டுட்டே ஊகா போனை சரி பண்ணி கொடுத்துடுறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மெங்க ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். ஆமா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு நம்ம மெங்க பார்த்து இவன் கேட்க, ஆமா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் ரொம்ப வருஷமா அவ கூட பழகிட்டு இருக்கேன், அவளை ரொம்ப வருஷமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றன்னு மெங்க கேட்க ஊகா பாக்குறான். ஏன்னா எனக்கும் அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கசின் ஆச்சுன்னு. சும்மா கசின் அது இதுன்னு சொல்லாத, அவளை நீ லவ் பண்ணாம இருந்தா யாரும் இந்த அளவுக்கு எல்லாம் பாசம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல, நீ அவளை நல்லபடியா பாத்துக்குவியா அப்படின்னு மட்டும் மறுபடியும் ஊகா கேக்குறான். நல்லபடியா பாத்துக்குவேன், நிஜமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஊகா அதை முடிவு பண்ணிட்டு இருக்கான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.